மேங்கோ சீசன் முடிய போகுது. மேங்கோ கேக் பண்ணலாட்டி எப்படி? சூஜி மேங்கோ கேக், அதாவது ரவை மேங்கோ கேக்கும் மைதாலையும் 2 டைப் ஆஃப் நான் பண்ணியிருக்கேன் இதில். ரொம்ப ஈஸி. அதுலேயும் இந்த ரவை கேக் வந்து எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா போட்டுட்டு கலந்துட்டு கேக் டின்னில் போட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த ரவை கேக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இதில் பேக்கரி கடையிலலாம் போட்டிங்கன்னா ஒரு 10 பீஸ் இருக்கிறது ரூ. 150 ரூ. 200வான்னுவாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே நம்ம ரவையை வச்சு வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது. இது மாதிரி அது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போடணும். ரொம்ப கலக்கவும் கூடாது. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வானிலையில் வச்சா போதும். பேக் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் எடுத்து பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இது வந்து மைதா கேக்கு. மைதா கேக்குக்கு நான் தயிர் விட்டுருப்பேன், எண்ணெய், மாம்பழம், மைதாலாம் எவ்வளோ அளவுன்றது கரெக்டாக நான் வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து நான் இது வந்து அகாரோ ஓடிஜி வீட்டில் இருக்குது, அதில் வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், அகாரோ ஓடிஜி ரொம்ப நல்லா இருக்குது. நான் எக்ஸ்பென்சிவாக ஒரு இது ஓவன் வச்சுருந்தேன். பட் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப சூப்பராக வரும் அந்த ஓடிஜியில் எது பண்ணாலுமே. நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து மைதாவில் பண்ண கேக்கு. இதுவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.